அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய காரியங்களை, நம்முடைய தேவைகளை மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் பொழுது நம்ம தேவையிலையும் மற்றவங்களுக்கு தேவையை உணர்ந்து நமக்கு ஒரு சுகம் வேணும்னு சொன்னால் அவங்களும் சுகம் வேணுமே, நமக்கு நல்ல உணவுனா அவங்க நல்ல உணவு வேணுமே விரும்பி ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலை அமையும் போது உதவிட்டு இருந்தோம்னு சொன்னான். இதனுடைய உதவி நமக்கு சமீபமாக இருக்குது. இன்னும் அருளுக்கு மேலே அருள், ஞானங்களும் அதிகரிக்கும், சமாதானம் அதிகரிக்கும், நேரடிக்கு மேலே நேரடி. ஆனால் மலை போல் நம்பியிருக்கின்ற வார்த்தைகள் வரும். அவனை மலை போல் இவ்வளோ மலை போல் நம்பியிருங்க. அந்த வார்த்தை வரும்போதெல்லாம் நம்பிட்டு ஆயிடுறேன். என் வார்த்தையை நான் சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொன்றும் நான் எனக்கு இறைவனுக்கு எதிராக வாழ்ந்துட்டு இருக்கிற சாட்சி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் உடாமல் இருக்கு. படிச்சோம் நம்பணும், படைப்பு நம்பணும், படிச்சோம்னா படிச்சா நம்பணும். அப்போ மலையில் ஒரு சின்ன பகுதி அதை நம்பிட்டு மலை போல் நம்பியிருந்தேன். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணேன்னு சொல்லும்போதெல்லாம் நான் இறைவனுக்கு நம்பிட்டு ஆகிட்டேன். நம்பிக்கை துரோகம் நான் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உலக நரக வாழ்க்கை வர காரணமே நான் படைப்பை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு பொருளையும் நம்புறேன், ஒவ்வொரு மனிதையும் நம்புறேன், என்னையும் நம்புறேன், என் குடும்பத்தையும் நம்புறேன், என் குடும்பப்பட்ட ப்ராப்பர்ட்டியும் நம்புறேன். இதை கொண்டு நான் அமைதியான வாழ்க்கை வாழலாம்னு நினைக்கிறோம். அது எல்லாமே நரக வாழ்க்கையை மாறிட்டு இருக்கு. இப்போ நம்ம திருந்ததுக்காக உன்னை நம்பி வாழணும், உன்னை சார்ந்து வாழணும். இந்த பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சோதனைக்காக இதை நம்பிடக்கூடாது. அதை தேவைக்கு பயன்படுத்தணும்.